இந்த ஒரே ஒரு உரத்த குடுத்து பாருங்க, உங்க வீட்ல இருக்கக்கூடிய செடிகள்ல நெறைய பூக்கள் பூத்து குலுங்கும். அதுவும் இப்போ வீடியோல பார்த்துட்டுருக்கீங்க தெரியுங்களா? மல்லிகை செடிகள. இப்படி பூத்து குலுங்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கரெக்ட்டா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு உரத்த வந்து குடுத்துட்டுருந்தோம். அதிலிருந்து தாங்க இவ்வளோ மொட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சுச்சு. ஆனா முக்கியமான விஷயம் பசுமை தோட்டக்கலையில ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோ பதிவில நர்சரிலேருந்து செடிகள வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நடவு செய்யணும்? நடவு செஞ்சு எத்தனை நாளைக்கு அப்புறம் உரங்கள கொடுக்கணும்? கம்ப்ளீட் வீடியோ வந்து குடுத்துட்ருக்கோம். மறக்காம மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பொதுவா நர்சரில வந்து ஒரு செடிய வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, மொட்டுக்களோட வாங்கிட்டு வருவோம். அந்த மொட்டுக்கள் எல்லாமே பூத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே விட்டுட்டுருப்போம். ஸோ அத மட்டும் அந்த தப்பு மட்டும் எப்பவுமே பண்ணிடாதீங்க. பூக்கள் பூத்து முடிச்சதுக்கப்புறம் செடிகள வந்து கவாத்து செய்யணும். அதாவது ப்ரூனிங் பண்ணி விடணும். ஸோ அப்படி பண்றது மூலியமா உங்களோட செடிகள்ல ஒவ்வொரு தளிர்கள் வரக்கூடிய இடத்துலயுமே மொட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சுரும். இங்க பாருங்க, ஒவ்வொரு கணுப்பகுதியிலுமே உங்களுக்கு துளிர்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஒரு மல்லிகை செடிகள் நல்லா வளர்ந்த செடிகள நடவு செய்யணும் அப்படின்னா, ஒரு 14 இன்ச் பாட்டுக்கு மேல நடவு செய்யுங்க. ஒரு மினிமம் சைஸ் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, 12 இன்ச் பாட்டுக்கு மேல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாங்க ஒரு 14 இன்ச் பாட்ல எப்படி ஒரு மதர் பிளான்ட்ட நடவு செய்றது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பாட்ட திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, எத்தனை இன்ச் பாட்டு அப்படின்றது கண்டிப்பா கீழ வந்து மென்ஷன் பண்ணிட்டுருப்பாங்க. நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு செம்மண் கலவ வந்து எடுத்துக்கிறோம். எங்க தோட்டத்தில வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது இந்த மண் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு செம்மண் கலவை கிடைச்சா ஓகே. இல்ல உங்க தோட்டத்து மண்ணும் நல்லா இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. நியர்பை நர்சரியில கொஞ்சமாவது மண் வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு 3/4 அளவுக்கு நிரப்புனதுக்கப்புறம், நம்ம எடுத்து வச்சுட்டுருக்க இந்த ஜாஸ்மின் பிளான்ட்ட அதில நடவு செய்ய போறோம். ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்கங்க. இந்த செடிய அந்த பாதி மண் கலவையில வச்சுட்டு, திரும்பியும் மண்ண வந்து மேல நிரப்பணும். நெறைய பேர் பண்ணக்கூடிய முக்கியமான தப்பு என்ன அப்படின்னா, மண்ண ஃபுல்லா கொட்டிட்டு, செடி எடுத்து அது மேல வச்சு விட்டுறீங்க. அப்படி வச்சா கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வாடி போயிடும். இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்குள்ள உள்ள வச்சுட்டு, திரும்பியும் மண்ணு கொட்டுனீங்க அப்படின்னா, மேல இந்த நிரம்புற மாதிரி இருக்கணும். இப்படி நடவு செஞ்சா மட்டுமே உங்களோட செடிகள் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ நல்லா வேர் விட்டு கலைஞ்சு வளர ஆரம்பிக்குங்க. ஸோ ஓகே. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பியாச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு செடியும் நடவு செஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊத்தணும். ஸோ இந்த மாரி தண்ணி ஊத்தியாச்சு. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு இந்த டிஏபி ஃபெர்டிலைசர நடவு செஞ்ச உடனே யூஸ் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நடவு செஞ்ச ஒரு 15லேருந்து 20 நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து டிஏபி ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நடவு செஞ்ச ஒரு செடி இருக்கு. அதுக்கு எப்படி உரங்கள வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில அதையுமே குடுத்துட்டுருக்கேன். அப்படியே கன்டினியூவா பார்த்துட்டு வாங்க. அதிகமா யூஸ் பண்ணும்போது செடிகள் பர்னிங் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ, அதனால என்ன அப்படின்னா, கொஞ்சமா குடுத்தா ஓரளவுக்கு பூக்கும். நெறைய குடுத்துட்டா நெறைய பூத்துருமா அப்படின்ட்டு கொட்டி விட்டவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஒரு மினிமம் ஒரு 15லேருந்து 20 நாளைக்கு ஒரு முறை ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. இத வந்து நீங்க மல்லிகை செடி, செம்பருத்தி செடி இந்த மாதிரி பூச்செடிகளுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். அண்ட் காய்கறி செடிகளுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. ஸோ, அதுக்குமே கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இல்ல நாங்க ஆர்கானிக்கா காய்கறிகள விளைவிக்க போறோம் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். பட் ஃபார்மர்ஸ் நெறைய பேர் டிஏபி ஃபெர்டிலைசர நிலங்கள்ல வந்து யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ, அந்த ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுமே இந்த இடத்துல நாங்க ஷேர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உரங்கள குடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த பாட்ல இருக்கக்கூடிய அந்த டாப் போர்ஷன வந்து லைட்டா இந்த மாதிரி டூல்ஸ வச்சு கிளறி விடுங்க. எதுக்கு சும்மா வந்து மருந்து மேலேயே போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு தண்ணி ஊத்தும்போது வெளியில போயிடும். இந்த மாதிரி மண்ணுல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தும்போது ஈஸியா வந்து பார்த்துட்டீங்கன்னா செடிகள் எடுத்துக்குங்க. ஸோ இந்த ஒரு உரத்த இங்க பார்த்துக்கங்க. எவ்வளோ அளவுல நம்ம இந்த செடிகளுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு. நெறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இதுதாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பாட்டோட இந்த சைடுல போட்டுங்க. டைரக்ட்டா வேர்ல வந்து போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் கண்டிப்பா தண்ணி ஊத்தணும். நெறைய பேர் சம்மர்ல யூஸ் பண்ணலாமா? வின்டர்ல யூஸ் பண்ணலாமான்ட்டு ஏகப்பட்ட டவுட் கேட்குறீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ எப்போ யூஸ் பண்ணாலுமே நீங்க இந்த மாதிரி தண்ணி ஊத்தி விட்டுடுங்க. ஸோ ஃபைனலி நம்ம செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்தியாச்சு. ஸோ அப்படியே வச்சுட்டு இருங்க. கரெக்ட்டா ஒரு 15 டூ 20 டேஸில உங்களோட செடிகள்ல நெறைய மொட்டுக்கள வந்து பார்க்க முடியும். கண்டிப்பா பசுமை தோட்டக்கலைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ பார்க்குறவங்க, நெறைய வீடியோஸ் இந்த மாதிரி ப்ராபகேஷன் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருப்போம். செக் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ. பை பை. ஹேப்பி கார்டனிங்.